எரேமியா ஆகமம் அதிகாரம் 47. பார்வோன் காசாவை தாக்கும் முன்னர் பெலிஸ்தியரை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் கூறுவது இதுவே: வடக்கினின்று வெள்ளம் பொங்கி எழுகின்றது, கரை புரண்டோடும் காட்டாரென அது மாறுகின்றது. நாட்டையும் அதில் உள்ள அனைத்தையும், நகரையும் அதன் குடிகளையும் மூழ்கடிக்கும். மனிதர் கூக்குரலிடுவர், நாட்டு மக்கள் அனைவரும் ஓலமிடுவர். போர்க்குதிரைகளின் குளம்பொலியையும் தேர்களின் இரைச்சலையும் அவற்றின் உருளை ஓசையையும் கேட்டு தந்தையர் கை சோர்ந்தமையால் தம் குழந்தைகளையும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். பெலிஸ்தியர் எல்லாரும் அழியும் நாள், தீர் சீதோனும் அவற்றின் எஞ்சியுள்ள துணையாளர் எல்லாரும் ஒழியும் நாள் நெருங்கிவிட்டது. ஆண்டவர் பெலிஸ்தியரையும் கப்தோர் தீவின் எஞ்சியோரையும் அழிக்கவிருக்கிறார். காசா மொட்டையடிக்கப்படும், அஸ்கலோன் அழிக்கப்படும். அனாக்கியருள் எஞ்சியிருப்போரே, எத்துணை காலம் நீங்கள் உங்களையே காயப்படுத்திக் கொள்வீர்கள்? ஓ ஆண்டவரின் வாளே, என்று நீ ஓய்ந்திருப்பாய்? நீ உன் உரைக்குள் செல், அங்கே ஓய்வெடு, அமைதியாயிரு. ஆண்டவர் அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், அது எப்படி ஓய்ந்திருக்க முடியும்? அஸ்கலோனுக்கும் கடற்கரை பகுதிக்கும் எதிராக அவர் அதற்கு பணி குறித்து வைத்துள்ளாரே. எரேமியா ஆகமம் அதிகாரம் 48. மோவாபை குறித்து இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நெபோவுக்கு ஐயோ கேடு, அது பாழடைந்து கிடக்கிறது. கிரியத்தாயும் அவமானத்துக்கு உள்ளாகி கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் கோட்டை இழிவுபடுத்தப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மோவாபின் புகழ் மங்கிவிட்டது. எஸ்போனில் அதற்கு தீங்கிழைக்க திட்டமிடப்படுகிறது. வாருங்கள், அதனை ஒரு நாடாய் இல்லாதவாறு சிதைப்போம். மத்மேன், நீயும் அழிக்கப்படுவாய். வாள் உன்னை துரத்தி வரும். ஓரோனாயிமினின்று கூக்குரல் ஒலிக்கிறது. கொடுமை, பேரழிவு என கேட்கிறது. மோவாபு அழிக்கப்பட்டுவிட்டது. அதன் குழந்தைகளின் அழுகுரல் கேட்கின்றது. லூகித்துக்கு ஏறிச் செல்லும் வழியில் அவர்கள் அழுது கொண்டே போகிறார்கள். ஓரோனாயிமுக்கு இறங்கிச் செல்லும் வழியில் அழிவின் புலம்பல் கேட்கிறது. தப்பியோடுங்கள், உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாலை நிலத்து காட்டு கழுதை போல் மாறுங்கள். உன் கோட்டைகளையும் கருவூலங்களையும் நம்பியிருந்தாய், நீயும் கைப்பற்றப்படுவாய். கெமோசு தெய்வம் நாடு கடத்தப்படும். அதன் அர்ச்சகர்களும் தலைவர்களும் அதனோடு செல்வார்கள். அழிப்போன் ஒவ்வொரு நகருக்கும் வருவான், எந்த நகரும் தப்பாது. ஆண்டவர் சொல்லி இருப்பது போல் பள்ளத்தாக்குகள் பாழாகும், சமவெளிகள் அழிக்கப்படும். மோவாபுக்கு இறக்கைகள் கொடுங்கள், அது பறந்தோடட்டும். அதன் நகர்கள் பாழாக்கப்படும், அவை குடியிருப்பார் அற்றுப்போகும். ஆண்டவர் தம் அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன். குருதி சிந்தாமல் தன் வாளை வைத்திருப்பவனும் சபிக்கப்பட்டவனே. மோவாபு இளமை முதல் அமைதியில் வாழ்ந்து வருகிறது. மண்டியை அடியில் கொண்ட பழந்திராட்சை ரசம் அது. அது கலத்தினின்று கலத்திற்கு மாற்றப்படாதது, நாடு கடத்தப்படாதது. அதன் சுவை குன்றவில்லை, அதன் நறுமணம் மாறவில்லை. எனவே நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது நான் கவிழ்ப்போரை அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்ப்பார்கள். அதன் கலங்களை வெறுமையாக்குவார்கள். அதன் சாடிகளை நொறுக்குவார்கள். இஸ்ரவேல் வீட்டார் தாம் நம்பிக்கை வைத்திருந்த பெத்தேலை குறித்து இகழ்ச்சியுற்றது போல மோவாபு கெமோசை குறித்து இகழ்ச்சியுறும். நாங்கள் படை வீரர்கள், போரில் வல்லவர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லக்கூடும்? மோவாபையும் அதன் நகர்களையும் அழிப்பவன் வந்துவிட்டான்.
அதன் சிறந்த இளைஞர்கள் கொலைக்களத்திற்கு போய்விட்டார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர். மோவாபின் அழிவு அண்மையில் உள்ளது. தீங்கு அதை நோக்கி விரைந்து வருகிறது. அதை சுற்றியிருப்போரே, நீங்கள் அனைவரும் அதற்காக துக்கம் கொண்டாடுங்கள். அதன் புகழை அறிந்திருப்போரே, நீங்கள் அனைவரும் வலிமை மிக்க செங்கோல் முறிந்தது எஞ்ஞனும் மேன்மைமிக்க கோல் உடைந்தது எவ்வாறு என்று கேளுங்கள். மகள் தீபோனின் குடிமகனே, உன் மேன்மையை விட்டு இறங்கி வா. வறண்ட நிலத்தில் வந்து அமர்ந்து கொள். மோவாபை அழிப்பவன் உனக்கு எதிராக எழுந்துவிட்டான். உன் கோட்டைகளை அவன் தகர்த்து விட்டான். அரோயேரின் குடிமகனே, நீ சாலை ஓரமாய் நின்று கவனி. ஓட்டம் பிடிக்கிறவனையும் தப்பி ஓடுகிறவனையும் நோக்கி என்ன நடந்தது என்று கேள். மோவாபு அழிக்கப்பட்டு சிறுமைக்குள்ளானது. அழுது புலம்புங்கள், கூக்குரலிடுங்கள். மோவாபு பாழடைந்து விட்டது என அர்னோனில் அறிவியுங்கள். சமவெளி நாடுகள் மீது தண்டனை தீர்ப்பு வந்துவிட்டது. ஓலோன், யாகுசா, மேப்பாத்து, தீபோன், நெபோ, பெத்திப்லத்தாயும், கிரியத்தாயும், பெத்காமோல், பெத்மேகோன், கெரியோத்து, போஸ்ரா மீதும் அருகிலும் தொலையிலும் உள்ள மோவாபு நாட்டு நகர்கள் மீதும் வந்துவிட்டது. மோவாபின் கொம்பு முறிந்துவிட்டது, அதன் கையும் ஒடிந்து போயிற்று என்கிறார் ஆண்டவர். மோவாபுக்கு போதை வெறி ஏற்றுங்கள், ஏனெனில் அது ஆண்டவருக்கு எதிராக பெருமையடித்துக் கொண்டது. அது தான் வாந்தி எடுத்ததில் கிடந்து புரளும், ஏளனத்துக்கு ஆளாகும். இஸ்ரவேல் உன் நகைப்புக்கு ஆளாகவில்லையா? அவனை பற்றி நீ பேசும்போதெல்லாம் உன் தலையை ஆட்டி பழித்தாயே. அவன் என்ன திருடர் கூட்டத்தைச் சேர்ந்தவனா? மோவாபின் குடிமக்களே, நகர்களை விட்டு வெளியேறுங்கள். பாறை பகுதியில் குடியேறுங்கள். பாறையின் இடுக்குகளில் கூடு கட்டி வாழும் புறாவை போலிருங்கள். மோவாபின் செருக்கை பற்றி நாங்கள் கேள்வியுற்றோம். பெரிதே அதன் இருமாப்பு, அதன் ஆணவம், செருக்கு, அகங்காரம், அகந்தை பற்றி எல்லாம் கேள்வியுற்றோம். அதன் திமிரை நான் அறிவேன் என்கிறார் ஆண்டவர். அதன் தற்புகழ்ச்சி எல்லாம் பொய், அதன் செயல்கள் யாவும் பொய். மோவாபை முன்னிட்டு நான் ஓலமிடுவேன். மோவாபு முழுவதையும் குறித்து அலறி அழுவேன். கீர்கரேசின் மனிதர் பொருட்டு புலம்புவேன். சிப்மாவின் திராட்சை கொடியே, யாசேருக்காக அழுவதை விட அதிகமாய் உனக்காக அழுவேன். உன் கொடிகள் கடல் வரை படர்ந்துள்ளன. யாசேர் கடலை எட்டியுள்ளன. கோடை பழங்கள் மீதும் திராட்சை பழங்கள் மீதும் அழிப்போன் பாய்ந்து வந்தான். செழிப்பான மோவாபு நாட்டினின்று மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அகற்றப்பட்டு விட்டன. திராட்சை ஆலைகளில் ரசம் வற்றி போகச் செய்துள்ளேன். மகிழ்ச்சியோடு பழம் மிதிப்பவன் எவனும் இல்லை. மகிழ்ச்சியின் ஆரவாரம் அங்கு எழுவதில்லை. எஸ்போனும் எலையாலேயும் கூக்குரலிடுகின்றன. யாகாசு வரை அவற்றின் அழுகுரல் கேட்கிறது. சோவாரிலிருந்து ஒரோனாயும் எக்லாத்து செலீசியா வரை அது ஒலிக்கிறது. ஏனெனில் நிம்ரிம் தண்ணீரும் வற்றி போனது. மோவாபின் தொழுகை மேடுகளில் தன் தெய்வங்களுக்கு பலி செலுத்தி தூபம் காட்டுபவனை நான் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர். எனவே என் இதயம் புல்லாங்குழல் போன்று மோவாபுக்காக புலம்புகிறது. என் இதயம் புல்லாங்குழல் போன்று சீர்செரேசின் மனிதருக்காக சோக பண்ணி செய்கிறது. ஏனெனில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் அழிந்துவிட்டன. அவர்கள் அனைவருடைய தலைகளும் மழிக்கப்பட்டுள்ளன. தாடிகள் அகற்றப்பட்டுள்ளன. எல்லா கைகளிலும் வெட்டுக்காயங்கள் உள்ளன. இடைகளில் சாக்கு உடை காணப்படுகிறது. மோவாபின் வீட்டு மேல் தளங்கள் எல்லாவற்றிலும் அதன் தெருக்களிலும் ஒரே புலம்பல். ஏனெனில் யாரும் பொருட்படுத்தாத பாத்திரத்தை போன்று மோவாபை நான் உடைத்தெறிந்தேன் என்கிறார் ஆண்டவர். இப்படி அது நொறுக்கப்பட்டு கிடக்கின்றதே, இப்படி அவர்கள் புலம்புகின்றார்களே,
இப்படி மோவாபு வெட்கி தலைகுனிந்து நிற்கின்றதே. மோவாபு தன்னை சுற்றியிருப்போர் எல்லார் முன்னும் ஏளனத்துக்கும் பேரச்சத்திற்கும் உள்ளாயிற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஒருவன் கழுகை போல் பாய்ந்து வருவான், மோவாபின் மீது தன் இறக்கைகளை விரிப்பான். நகர்கள் பிடிபடும், கோட்டைகள் கைப்பற்றப்படும். அந்நாளில் மோவாபிய படை வீரர்களின் இதயம் பேறுகால பெண்ணின் இதயத்தை போல் துடிக்கும். மோவாபு அழிக்கப்படும். இனி அது ஒரு மக்களினமாய் இராது. அது ஆண்டவருக்கு எதிராக பெருமை அடித்துக் கொண்டது. மோவாபின் மகனே, திகிலும் படுகுழியும் கண்ணியுமே உன் முன் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். திகிலுக்கு அஞ்சி ஓடுபவன் படுகுழியில் விழுவான். படுகுழியினின்று வெளியே வருபவன் கண்ணியில் மாட்டிக்கொள்வான். அவர்களுடைய தண்டனை காலத்தில் இவற்றை மோவாபின் மீது வரவழைப்பேன் என்கிறார் ஆண்டவர். தப்பியோடுவோர் எஸ்போனின் நிழலில் வலுவிழந்து நிற்கின்றனர். எஸ்போனிலிருந்து நெருப்பு கிளம்பிற்று, சீகோனிலிருந்து தீப்பிழம்பு புறப்பட்டது. மோவாபின் நெற்றியை அது விழுங்கிற்று, கலகக்காரரின் உச்சந்தலையை அது பொசுக்கிற்று. மோவாபே, உனக்கு ஐயோ கேடு! கெமோசின் மக்கள் அழிந்து போயினர். உன் புதல்வர் நாடு கடத்தப்பட்டனர், உன் புதல்வியரும் நாடு கடத்தப்பட்டனர். ஆயினும் இறுதி நாள்களில் அடிமைத்தனத்தினின்று மோவாபை நான் திரும்ப கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர். மோவாபின் மீதான தண்டனை தீர்ப்பு இத்துடன் முற்றிற்று. புலம்பலாகமம் அதிகாரம் 2. ஐயோ, மகள் சீயோனை ஆண்டவர் தம் சினம் என்னும் மேகத்தால் மூடினார். அவர் இஸ்ரவேலின் மேன்மையை விண்ணினின்று மண்ணுக்கு தள்ளினார். அவரது சினத்தின் நாளில் தம் கால்மணையை மனத்தில் கொள்ளவில்லை. ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார், அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலையச் செய்தார். அவர் வெஞ்சினம் கொண்டு இஸ்ரவேலின் கொம்பை முற்றிலும் வெட்டிவிட்டார். பகைவன் வந்த பொழுது தம் வலக்கையை பின்புறம் மறைத்து கொண்டார். சூழ்ந்திருக்கும் யாவற்றையும் எரிக்கும் தீப்பிழம்பென அவர் யாக்கோபின் மீது பற்றி எறிந்தார். எதிரி போல தமது வில்லை நாணேற்றினார், பகைவன் போல தம் வலக்கையை ஓங்கினார். கண்ணுக்கு இனியவை அனைத்தையும் அழித்தார். மகள் சீயோனின் கூடாரத்தில் தம் சினத்தை நெருப்பென கொட்டினார். என் தலைவர் எதிரி போலானார். அவர் இஸ்ரவேலை அழித்தார், அதன் கோட்டை கொத்தளங்களை தகர்த்தார். மகள் யூதாவின் அழுகையையும் புலம்பலையும் மிகுதியாக்கினார். தோட்டத்து பரணை பிரித்தெறிவது போல தம் கூடாரத்தையும் பிரித்தெறிந்தார். சபை கூடும் இடத்தையும் அழித்தார். சீயோனில் ஆண்டவர் விழாக்களையும் ஓய்வு நாளையும் மறக்கச் செய்தார். அவர் வெஞ்சினமுற்று அரசனையும் குருவையும் வெறுத்து ஒதுக்கினார். என் தலைவர் தம் பலிபீடத்தை வெறுத்தொதுக்கினார். தம் திரு தூயகத்தை கைவிட்டார். அதன் கோட்டை சுவர்களை பகைவரிடம் கையளித்தார். விழா நாளில் ஆரவாரம் செய்வது போல ஆண்டவரின் இல்லத்தில் அவர்கள் ஆரவாரம் செய்தனர். மகள் சீயோனின் மதிலை அழிக்க ஆண்டவர் திட்டமிட்டார். அதற்கென நூலினால் அளந்தார். அதை அழிப்பதை நிறுத்த தம் கையை மடக்கிக் கொள்ளவில்லை. அரணும் மதிலும் புலம்பச் செய்தார். அவை ஒருங்கே சரிந்து வீழ்ந்தன. அவளின் வாயிற்கதவுகள் மண்ணில் புதைந்து கிடந்தன. அதன் தாள்களை உடைத்து சிதறடித்தார். அவளின் அரசனும் தலைவர்களும் வேற்றினத்தாரிடையே உள்ளனர். திருச்சட்டம் இல்லை. அவளின் இறைவாக்கினரும் ஆண்டவரின் காட்சி பெறவில்லை. மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக்கொண்டுள்ளனர். சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப் பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது.
என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம், அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரை போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய்மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னிப்பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன் உன்னை? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவ்வழியாய் கடந்து செல்வோர் உன்னை பார்த்து கைகொட்டி சிரித்தனர். மகள் எருசலேமை நோக்கி தலையை ஆட்டி சீழ்க்கை அடித்தனர். அழகின் நிறைவும் மண்ணுலகின் மகிழ்ச்சியுமாக இருந்த மாநகர் இதுதானா என்றனர். உன் எதிரிகள் அனைவரும் உன்னை நோக்கி கோணல் வாய் காட்டுகின்றனர். சீழ்க்கை அடித்து பற்களை நரநரவென்று கடிக்கின்றனர். நாம் அவளை பாழாக்கினோம் என்றனர். இந்நாளுக்காகவே நாம் காத்திருந்தோம், இப்போதுதான் நம்மால் அதை காண முடிந்தது என்றனர். ஆண்டவர் தாம் திட்டமிட்டபடியே செய்தார். நெடுநாள்களுக்கு முன் தாம் முன்னெச்சரிக்கை செய்தவாறு செயல்பட்டார். ஈவிரக்கமின்றி இடித்து தள்ளினார். உன் எதிரிகளை மகிழ்ச்சி அடையச் செய்தார். பகைவனின் ஆற்றலை பெருகச் செய்தார். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. கண்ணோக்கும் ஆண்டவரே, எண்ணி பாரும், யாருக்கு இப்படி செய்திருக்கின்றீர்? பெண்கள் தங்கள் கற்பத்தின் கனிகளையே, கை குழந்தைகளையே தின்ன வேண்டுமோ? குருவும் இறைவாக்கினரும் என் தலைவரின் திரு தூயகத்தில் கொல்லப்பட வேண்டுமோ? வீழ்திகளின் புழுதியில் சிறியோரும் பெரியோரும் வீழ்ந்து கிடக்கின்றனர். என் கன்னியரும் காளையரும் வாளால் வீழ்த்தப்பட்டனர். உமது சீற்றத்தின் நாளில் ஈவிரக்கமின்றி அவர்களை கொன்று குவித்தீர். திருவிழாவுக்கு அழைப்பது போல எப்பக்கமும் எனக்கெதிராக பேரச்சத்தை வரவழைத்தீர். ஆண்டவரது சீற்றத்தின் நாளில் உயிர் தப்பி பிழைத்தவரோ எஞ்சியவரோ எவரும் இல்லை. நான் பேணி வளர்த்தவர்களை என் எதிரி கொன்றழித்தான். நீதிமொழிகள் அதிகாரம் 18. பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார். பிறர் கூறும் தக்க அறிவுரையும் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கும். மதிகேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டார். தம் மனத்தில் உள்ளதை வெளியிடவே விரும்புவார். கயமையும் இழிவும் சேர்ந்தே வரும். மதிப்பை இழப்பவர் இழி சொல்லுக்கு ஆளாவார். மனிதரின் சொற்கள் ஆழ்கடல் போன்றவை. அவை பாய்ந்தோடும் ஒரு நீரோட்டம். ஞானம் சுரக்கும் ஊற்று. பொல்லாருக்கு கருணை காட்டுவது முறையல்ல. நேர்மையானவருக்கு நீதி கிடைக்காமல் தடுப்பது நேரியதல்ல. மதிகேடர் பேசத் தொடங்கினால் வாக்குவாதம் பிறக்கும். அவரது பேச்சு அவருக்கு அடி வாங்கித் தரும். மதிகேடர் தம் வாயால் அழிவார். அவர் பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாக்கிவிடும். புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாம். அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். தன் வேலையில் சோம்பல் அடைகிறவன் அழிவை உண்டாக்குகிறவருக்கு உடன் பிறந்தவன். ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை. அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுட் சென்று அடைக்கலம் பெறுவார். செல்வர் தம் செல்வத்தை அரண் என்றும் உரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கிறார். முதலில் வருவது இருமாப்பு,
அதனை அடுத்து வருவது அழிவு. மேன்மை அடைய தாழ்மையே வழி. வினாவை செவ்வனே கேட்பதற்கு முன் விடையளிப்பவர்களுக்கு அச்செயலே அவர்களுக்கு மடமையும் இகழ்ச்சியும் ஆகும். மன வலிமை நோயை தாங்கிக் கொள்ளும். மனம் புண்பட்டால் அதை குணப்படுத்த யாரால் இயலும்? உணர்வுள்ளவர் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும். ஞானமுள்ளவர் செவி அறிவு பெறுவதில் நாட்டங்கொள்ளும். ஒருவர் கொடுக்கும் அன்பளிப்பு அவருக்கு நல்வழி பிறக்கச் செய்யும். அவரை பெரியோர் முன் கொண்டு போய் சேர்க்கும். வழக்கில் எதிரி வந்து குறுக்கு கேள்வி கேட்கும் வரையில் வாதி கூறுவது நியாயமாக தோன்றும். திருவுளச் சீட்டு விவாதத்தை முடிவுறச் செய்யும். வாதிடும் வலியோரின் வழக்கை தீர்க்கும். உன் இனத்தானுக்கு உதவி செய், அவன் உனக்கு அரணாயிருப்பான். அவனோடு நீ சண்டையிட்டால் அவன் கதவை தாழிட்டுக் கொள்வான். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். மனைவியை அடைகிறவன் நலமடைவான். அவன் ஆண்டவரது நல்ல ஆசியையும் பெறுவான். ஏழை கெஞ்சி கேட்பார், செல்வரோ கடுகடுப்புடன் மறுமொழி கொடுப்பார். கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு. உடன் பிறந்தாரை விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழரும் உண்டு.